பிரைஸ் லார்ட். கர்த்தனா மயப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாள் கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லோகோஸ் வார்த்தையின் மூலமாக உங்களை நாங்கள் ஒவ்வொரு நாள் கால வேளையிலும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே புது புது வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாள் காலையிலும் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபுக்கு எழுதின யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு 4:17 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இந்த கால வேளையிலே ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். சோதரன், நமக்கு எதுதான் பாவம்னு நமக்கு தெரியாது. எது பரிசுத்தம், எது பாவம், எது தப்பு, எது சரி என்கிறதே தெரியாத சூழ்நிலையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த யாக்கோபு இயேசுடைய சகோதரன். சோதரன், ஒரு இது ஆஃப் ஃபெதர் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அவர் இயேசு பிறந்த பிறகு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர் தான் யாக்கோபு. இந்த யாக்கோபு ஏற்கனவே சொன்னது போல முதல் பிஷப், சர்ச்சில் முதல் பிஷப் அவர் தான் சொல்றாரு. பொதுவான எழுதும்போது, ஒருவன் விசுவாசியா இருக்கிற ஒருவன் நன்மை செய்யனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு, ஒரு காரியம் நன்மை செய்யணும்னு தெரியும், ஆனா செய்யாம போனா அது பாவமா இருக்குன்னு சொல்றாரு. பாருங்க, நன்மை செய்வது என்றால் என்ன, உதவி செய்வது என்றால் என்ன என்று சொல்லி பல காரியம் நாம் பார்க்க முடியும். இந்த நாட்களிலே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே, இன்னைக்கு டிசம்பர் ஆரம்பிச்சிட்டாலே உடனே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் எல்லா இடங்களிலும் ஆரம்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளிலும் அலங்காரங்களும் தோரணங்களும் சாப்பாடுகளும் விதவிதமான காரியங்களும் தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதுதான் கிறிஸ்துமஸ் நினைக்கிறாங்க. தீபாவளி சொன்னா பட்டாசு கொளுத்துறது போல, இது கிறிஸ்துமஸ்னா கேக்கு சாப்பிட்றது, நல்ல நல்ல அப்படியே கிஃப்ட் வாங்குறது, கொடுக்கறது, இந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனா இங்கே நம்ம பார்க்கும்போது நன்மை செய்ய ஒரு காரியம், நன்மை என்ன செய்யறது? நாட்கள் ஆண்டவர் பாருங்க நமக்கு ஒரு நன்மை செய்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். வசனம் சொல்லுது, தம்மை தாமே ஒப்பு கொடுத்து மனுஷனாய் இந்த உலகத்துல வந்தார். இதுதான் உலகத்துல எல்லா நன்மையை காட்டிலும் பெரிய நன்மை. இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய பேர் உதவி செய்வாங்க. நானும் அதான் சொல்லுகிறேன். இந்த கால வேளையிலே நீங்கள் இந்த நாட்களிலே கர்த்தர் பாருங்க நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை கர்த்தர் விரும்புகிறார். எந்த அளவுக்கு செய்ய முடியும்? ஒருவேளை துணிகளினாலே, ஆகாரங்களினாலே, பணம் கொடுத்து உதவினா, எந்த காரியமா அந்த நன்மை செய்வதில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். நம்ம நிறைய பேர் வாங்கதை காட்டிலும் மற்றவங்க கொடுக்கும் போது ஆசீர்வாதம், நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அதான் பாருங்க, சிலவங்கெல்லாம் வழியில் இருக்கிற பிச்சைக்காரங்களெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி அவங்கள குளிப்பாட்டி புது ட்ரெஸ் போட்டு நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்கள சில காரியங்களை செய்யறதை நான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் இந்த நன்மை தான். அப்படி செய்யப்பட்ட நன்மைகள் மனதுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குறது, மனதுக்கு ஒரு சமாதானம். சரி, நான் 4 பேருக்கு நன்மை செய்தேன் என்கிற காரியம். அப்போ இந்த நன்மை நம்ம செய்யாமல் போனால் அது நமக்கு பாவமா இருக்கும் என்று சொல்லி இங்க இந்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்றாரு. இந்த கால வேளையில அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் இருக்கிறோமா? இன்றைக்கு ஒரு கொஸ்டின் வைத்துக்கிறேன். இந்த நாள் பாருங்க, உங்களுக்கு இருக்கிற காரியங்களில் மக்களை கொடுங்க. இன்னைக்கு எல்லாம் புதுசா செய்யணும், வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆனா பழசு கூட இல்லாத எத்தனை குடும்பங்கள், எத்தனை ஜனங்கள் இந்தியாவில் பாருங்க. இந்தியா வல்லரசுன்னு சொல்றோமே, இந்தியாவில் பட்டினினால ஒரு நாள் எவ்வளவு பேர் சாறாங்கன்னு தெரியுமா? சோதரம், அந்த லிஸ்ட்டை போய் பாருங்க. ஒருவேளை சாப்பாடு மட்டும் இருக்கிற எத்தனையோ கோடி பேர், அந்த சாப்பாடு இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லலாம், இந்தியா வளர்ந்துருச்சுன்னா விலைவாசி ஏற்றிட்டு இந்தியா வளர்ந்துருச்சுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நம்மளால முடிந்த நன்மையை செய்வோம். பக்கத்து வீட்டுக்கு செய்வோம், பக்கத்து ஊருக்கு செய்வோம். இதுதான் கர்த்தர். கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் போய் கலெக்ஷன் பண்றதில் கிறிஸ்துமஸ் கிடையாது. கிறிஸ்துமஸ் டைம்ல நன்மை செய்யணும். அது யார்? இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தது போல நாமும் நமக்குரியதை மற்ற மக்களுக்கு கொடுப்பதை கர்த்தர் விரும்புகிறார். உண்மையான கிறிஸ்துமஸ் எதுன்னா கொடுக்கிறது, இந்த கிவிங், கொடுப்பதுதான் கிறிஸ்துமஸ். இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாமும் அதை செய்யறதுக்கு இந்த நாட்களிலே ஒப்பு கொடுப்போம். நன்மை செய்ய ஒப்பு கொடுங்க. இந்த நாட்களில் கர்த்தர் தன்னுடைய இந்த உலகத்துல ஜீவனையே கொடுத்தார். இதை காட்டில வேற என்ன இருக்குது? இதை காட்டில என்ன இருக்குது? அதைத்தான் நம்ம சற்று யோசனை பண்ணி பாருங்க. நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவி செய்ய, நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்களா? பாருங்க, ஒவ்வொரு ஸ்தாபனத்தின் மூலம் நிறைய செய்கிறாங்க.
ஒவ்வொரு ஊழியங்கள் சாமன்ட்டு நிறைய செய்கிறாங்க. முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்ததை மற்றவர்களுக்கு ஏன்று மட்டும் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அதுதான் சொல்லு, செய்யாமல் போனால் அது பாவம். இப்போ இந்த நாட்கள் நீங்கள் செய்யாமல் இருந்தால் அது நமக்கு பாவமாய் மாறும். தயவு செய்து அதை செய்யறதுக்கு ஒப்பு கொடுங்க. முடிந்ததை செய்யுங்க. கர்த்தரை பார்த்துட்டு இருக்கிறாரு. உனக்கு முடிந்ததை செய்யுங்க. கர்த்தர் பார்க்கிறார். நன்மை செய்ய நீ ராணி இருக்கும்போது செய்தவர்களை செய்யாமல் இராதே என்று வசனம் சொல்லுது. இந்த நாட்களிலும் நன்மை செய்ய யாக்கோபு நம்ம பார்த்து சொல்றபடினாலே இந்த கால வேளையில இந்த நாட்களிலே யாருக்கு நன்மை செய்யலாம், யார் அதுக்கு தகுதியா இருக்கான்னு பாருங்க. கொடுங்க. பண உதவி செய்யுங்க, பொருள் உதவி செய்யுங்க, துணிமதிகள் கொடுங்க, என்ன செய்ய முடியுமோ ஒருவேளை ஆகாரம் கொடுங்க. இந்த நன்மைகளை செய்வதனாலே கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காத ஒரு வழிவாசலா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த காலைவெளியிலே ஒப்பு கொடுங்க. இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தது போல, இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுத்தது போல, வந்தது போல நாமும் நம்மை மற்றவர்களுக்கு கொடுத்து அந்த நன்மை செய்து ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒப்பு கொடுப்போமா? உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கொடுத்த வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நன்மை செய்ய அறிந்திருந்தா செய்யாமல் பாவமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளா எங்களை எல்லாரையும் மாற்றும்படி செபிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளில் நாங்கள் ஒருவரை ஒருவர் கவனித்து, ஒருவருக்காக ஒருவர் கொடுத்து, ஒருவருக்காக ஒருவர் செபித்து, இந்த நாட்களில் நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நீர் எங்களுக்காக, இந்த உலகத்துக்காக இதை உண்மையை ஒப்பு கொடுத்தபடினாலே நாங்கள் அதை செய்ய, நாங்கள் அதன்படி நடக்க ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த நாட்களில் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே வசனம் கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்கள் எல்லா குறைவெல்லாம் நிறைவாகட்டும். ஒரு சமாதானம் உண்டாகட்டும். தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்மை செய்ய உங்களுக்கு நீங்கள் அறிந்திருந்தும் அது செய்யாமல் இருக்காதீங்க, செய்யுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமாக சிந்திக்கவர்கள் கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.